குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட் யூனிட்டில் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கோப் ஆர் பிரான்ச்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஸ்கோப் அப்படிங்கிறது வாய்ப்பு, இல்லைன்னா பிரான்ச்சஸ் என்னென்ன கிளைகள், அதுக்கு கீழே என்னென்ன இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் என்னென்னா, ஸ்கோப் மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் அவுட்புட்ஸ், அவுட்கம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட், டிஃபைன்டு அண்ட் கண்ட்ரோல்டு. நமக்கு அவுட்புட் என்ன கொடுக்குறோமோ அதோட அவுட்கம், நம்ம அவுட்புட்டுக்கு ஏற்றாப்புல அந்த அவுட்கம் திரும்ப நம்ம வாங்குறது. அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட்ஸ் எப்படி, எல்லாத்தையும் என்ன தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. ஜென்ரல் ஸ்கோப் கம்ப்ரைசஸ் டோட்டலி ஆஃப் த அவுட்புட், அவுட்கம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் த ஒர்க் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் தம். The following activities are covered under the scope of management. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு பிளானிங், ஆர்கனைசேஷன், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங். இது நம்ம புதுசாக வரும். அடுத்து கண்ட்ரோலிங். ஃபஸ்ட்டு ஏற்கனவே என்ன பார்த்தோம், பிளானிங் அப்படிங்கிறதுனா திட்டமிடல். ஓகேவா, பிளானிங்னா திட்டமிடல், ஆர்கனைசேஷன்னா ஒரு அமைப்பு, ஸ்டாஃபிங்னா பணியாளர்கள், டைரக்டிங் அப்படின்னா அவங்கள வழிகாட்டுதல். ஓகேவா, அது கோஆர்டினேட்டிங் அப்படின்னா இணைந்து செயல்படுதல். ஓகேவா, கோஆர்டினேட்டிங்கிறது எல்லோரும் சேர்ந்து இணைந்து செயல்படுது. கடைசியாக என்னென்னா கண்ட்ரோலிங், எல்லாத்தையும் அவங்க எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அடுத்து என்னென்னா, the operational aspects of business management called the branches of management are follows. என்னென்ன branches, ஒரு 5 இது இருக்குது. இது எல்லாமே என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்டு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 5 மேனேஜ்மெண்ட்டையும் எப்படி நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே, ஸ்கோப்புக்குள்ளே கொண்டு வரோன்னா, அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளானிங், ஆர்கனைசேஷன், ஸ்டாஃபிங், லீடர்ஷிப், கண்ட்ரோலிங். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் எல்லாமே இந்த 5 இதுவும் வரும். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உற்பத்தி நிர்வாகம். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் என்ன, தயாரிப்பு. என்னென்ன தயாரிப்பு நிறுவனமில் என்னென்ன ஒர்க்கெலாம் நடக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், என்ன பிஸ்னஸ், என்ன அதுக்குண்டான மூலப்பொருள், என்ன ஒர்க்கு. ஓகேவா, நீங்கள் ஒரு ஜவுளி கடையோ இல்லை என்ன எடுத்துக்கிட்டாலும் அதுக்குண்டான ப்ரொடக்ஷன் இருக்கணும். அந்த ப்ரொடக்ஷன்லேருந்து தான் அடுத்தது என்ன வரும்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன பொருள், அந்த பொருளை எப்படி மக்கள்கிட்ட சேர்க்கணும், அது அந்த ஒர்க்கும் மார்க்கெட்டிங் டீம் போகும். ஓகேவா, மார்க்கெட்டிங் டீம் இதை எப்படி மக்கள்கிட்ட ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இது மேனேஜ்மெண்ட்லேயே முக்கியமானது என்னென்னா ஃபினான்ஷியல். அங்கே தான் என்னது, நிதி மேலாண்மை சொல்லுவாங்க. இது அவங்க தான் கணக்கு வழக்கு எல்லாமே, என்ன எவ்வளோ இன்கம், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், இல்லை எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான். அடுத்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட தனித்துவம், மனித வளம் மேலாண்மை சொல்லுவாங்க. இது அவங்க ஒர்க்கர்ஸோட ஒர்க்கு, பர்ஃபார்மன்ஸு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது எல்லாமே அதுதான். அடுத்தது லாஸ்ட் என்னென்னா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆஃபீஸில் அந்த ஃபுல்லாக கணக்கு வழக்கு எல்லாமே அதில் தான் பார்ப்பாங்க. என்னென்ன ஆஃபீஸ் ஒர்க்கு
எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளவு கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த ஆஃபீஸ் அலுவலக மேலாண்மை அதில் பார்ப்போம். இப்போ வரிசையை ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் உற்பத்தி மேலாண்மை. ப்ரொடக்ஷன் மீன்ஸ் கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிஸ். யூட்டிலிட்டிங்கிறது நம்ம தேவையை வந்து எவ்வளவு தேவையோ அதை உருவாக்கணும். This creation of utilities take place when raw materials are converted into the finished product. நம்ம எவ்வளவு மூலதனம் அதை வச்சு எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பல தான் நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும். Production management then the branch of management which scientific planning and regulation sets into motion that part of enterprises to has entrusted task of actual translation of raw material into finished product. Plant location and layout, production policy, type of production, plant facilities, material handling, plant production planning and control, repair and maintenance, research and development, simplification and standardization, quality control, value of analysis. இது எல்லாமே இருக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில். எல்லாமே சேர்ந்தது தான். ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன், இந்த பிளான்ட் எங்கே இருக்கோ அதை லொக்கேட் பண்ணுவாங்க. அந்த லொக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதை பிளான் பண்ணி அந்த மெஷினரி எக்யூப்மெண்ட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டீம் இருக்கும். கடைசி எல்லாமே அந்த பொருள் வந்து உற்பத்தியாகி என்ன ப்ராசஸ், கடைசி பேக்கிங் ப்ராசஸ் முதற்கொண்டு அந்த ப்ரொடக்ஷனில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த விண்டு மில் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பருத்தி மில்லில் ஃபஸ்ட்டு என்னென்னா அதோட மூலப்பொருள் என்ன எடுப்பாங்க அப்படின்னா, அந்த விதையிலேருந்து அடுத்து என்ன ப்ராசஸ், அந்த விதையை வந்து எடுப்பாங்க, அடுத்து காட்டன் எடுப்பாங்க, அந்த காட்டன்லேருந்து நூல் எடுப்பாங்க, நூல்லேருந்து என்ன கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த துணி, அதுக்கப்புறம் தான் அந்த கிளாத்து வந்தப்புறம் தான் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸாக நடக்கூடிய இடம் தான் என்னென்னா ப்ரொடக்ஷன். ஓகேவா. அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இது வந்து எப்படின்னா, மார்க்கெட்டிங் இஸ் a sum of total of physical activities which are involved in the transfer of goods, services and which provide for their physical distribution. Marketing management refers to the planning, organizing, directing, controlling activities of the persons working in the market division of business enterprise with the aim of achieving the organization objectives. இது என்னன்னா, அந்த ப்ரொடக்ஷன் நடந்து முடிஞ்சு அந்த அவுட்புட் வந்து மெட்டீரியல் கைக்கு வரும் நமக்கு. அந்த மெட்டீரியல் அந்த ப்ராடக்டை எப்படி சேல் பண்ணுறான், அதுதான் மார்க்கெட்டிங் டீமோட ஒர்க்கு. அந்த ப்ராடக்டை வந்து மக்களுக்கு எப்படி ரீச் பண்ணணும், அவங்கள்ட்ட போய் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு வந்து எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ இல்லை ஒரு மக்கள்கிட்ட எப்படி தெரிவிக்கலாம், அவங்கள வாங்க வைக்கலாம், அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அது திட்டமிட்ட ஒரு பிளான் பண்ணி எல்லாமே கொண்டு போகிறது தான். அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இருக்கிறதுலே மெயினான டிபார்ட்மெண்ட் இது தான். ஃபினான்ஸ் இஸ் viewed as one of the most important factors in every enterprises. ஒரு நிறுவனத்தில் வந்து மெயினானது வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் மூலதனம் இல்லாமல் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சர்ன் வித் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டீஸ் pertaining to the procurement, utilization of funds or finance for business purposes. எவ்வளவு எதுக்கேற்றாப்புல என்னென்ன பண்ணுறோம், எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ செலவாகிருக்கு, அது எவ்வளவு
ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு. அடுத்து வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட். இது வந்து என்னென்னா பர்சனல்ங்கிறது தனித்துவ மேலாண்மை. பர்சனல் மேனேஜ்மெண்ட் இஸ் தட் phase of management which deals with the effective control manpower. மேன்பவருங்கிறது என்னன்னா மனித பலம். ஓகேவா? effective management of human resources is one of the most crucial factors associated with the success of enterprise. Personal management is concerned with the managerial and the operative function. பர்சனல் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா அந்த மனித வளத்தை எப்படி பயன்படுத்தி அந்த ஒர்க்கர்ஸ்ட்டு வந்து எப்படி அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை எல்லாமே அந்த ஹெச்ஆர் சொல்லுவாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி அந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் அவர் வந்து ஸ்டடி பண்ணுவார் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அது லாஸ்ட்டாக வந்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வித் அப்ளைட் ஆஃபீஸ் இஸ் கால்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். Office management is a technique planning, coordinating, controlling office activities with the view of achieve common business objectives. One of the functions of management is organize office work in such way that helps management attaining goals. It works as a service department for other departments. ஆஃபீஸ் வந்து என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணுறது தான் அந்த ஆஃபீஸ் வந்து எல்லா ஒர்க்கையும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு, இதில் எவ்வளோ நடந்திருக்கு, ப்ரொடக்ஷனில் எப்படி நடந்துகிட்ருக்கு, எல்லா டீட்டெயிலும் கடைசி ஆஃபீஸுக்கு வந்து அந்த ஒர்க்கை எப்படி முடிச்சிருக்காங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, கோலை அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்று சேர்த்து கொண்டு வர்றது, இதுதான் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? கடைசியாக என்னென்னா இந்த கோர்ஸ் மெட்டீரியலில் வந்து பேஜ் நம்பர் 8 இருக்கும் அந்த கொஸ்டின். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகே, நம்ம அடுத்த செஷனில் என்ன டாபிக் பார்ப்போம்னா மேனேஜ்மெண்ட் அஸ் அன் ஆர்ட் ஆர் சயின்ஸ். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.